வெல்கம் பேக் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விஎம் சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜிசி நெட் எக்ஸாம் டிசம்பர் நோட்டிஃபிகேஷனுக்கான 2025 எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக நம்ம கோ த்ரூ பண்ணிடுவோம். இதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இருக்க ப்ரொசீஜர் வந்து என்னென்னா, லாஸ்ட் டேட் வந்து November 7, 2025. ஸோ நம்ம லாஸ்ட் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணுற மோடை எடுத்துகிட்டு போகாமல் கொஞ்சம் அக்டோபர் மிட்லேயே கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணிடுறது ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று. அப்போ தான் வந்து அந்த சர்வர் இஷ்யூ அது மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா நம்ம பேமெண்ட் பண்ணுற லாஸ்ட் மினிட் வரைக்கும் போனோம் அப்படின்னம்னா ஏதாவது சர்வர் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து அக்டோபர் மிட்லேயே அப்ளை பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகே, இதில் வந்து ரொம்ப பெரிய டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து நிறையா டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. வெறும் 2 டாக்குமெண்ட் தான், ஃபோட்டோ அண்ட் இமேஜ். நெக்ஸ்ட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஜென்ரல் கேட்டகரிக்கு 1150, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி தேர்ட் ஜெண்டர் 325 rupees. அப்புறம் ஓபிசி என்சிஎல்க்கும் இடபிள்யூஎஸ்க்கும் 600 rupees சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாம் அப்படிங்கிறதுனால ஓபிசி அப்படிங்கிறத பிசி கேட்டகரியும் நெக்ஸ்ட் எம்பிசி கேட்டகரியுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் மெத்தடில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் மெத்தடை கொடுத்துட்டு ஓடிபி நமக்கு வரும். வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு பர்சனல் டீட்டெயில், அப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர், இதெல்லாம் அப்ளிகேஷன் மெத்தடில் வந்துடும். ஸோ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம ஃபீஸ் பே பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டாலே நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம அப்லோட் பண்ணிட்டு போயிடலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் மெத்தடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில், ஐடென்டி டீட்டெயில்ஸ், அடுத்த நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் அண்ட் சென்டர் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், அப்ளை ஃபாருங்கிற இடத்துல வந்து ஜேஆர்எஃப், பிஹெச்டி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இந்த 3 கேட்டகரிஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அப்புறம் ஃபைனல் சப்மிஷன் தான். ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம ஜென்ரல் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டாக நம்ம பார்த்தாச்சு, எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ நமக்கு வந்து டீப்பாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாகவே இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதே உங்களுக்கான ஃபீஸ்க்கான என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ப்ரொசீஜர் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, பாஸ்வேர்டு வந்து எப்படி நம்ம கொடுக்குறது, இது மாதிரி ஒரு எல்லா டீட்டெயிலுமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதிலே வந்து ஒரு பிடிஎஃப் இருக்குது. அந்த டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து இருக்கக்கூடிய எல்லா ஸ்டெப் பை ப்ரொசீஜருமே ப்ராப்பராக வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது, என்னென்ன ப்ரூஃப்லாம் நம்ம கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன சப்ஜெக்டில் இருந்தோம் அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட் அப்ளை பண்ணணும். ஸோ இது மாதிரி என்ன பேஸில் எக்ஸாம்ஸ் நடக்குது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, எவ்வளோ மார்க்குக்கான எக்ஸாம், என்னென்ன பேட்டர்னில் எக்ஸாம்ஸ் நடக்கும், அப்புறம் அந்த சப்ஜெக்டுக்கான சிலபஸ் டெஸ்ட்டு, இது மாதிரி எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே ஒரு பிடிஎஃபாக வந்து அந்த அஃபிஷியல் பேஜ்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். அப்புறம் வந்து எக்ஸாம் டேட்டு, எந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எக்ஸாமோட டைம் டியூரேஷன், நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஒரு பிடிஎஃபாகவே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கிட்டாலே ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து தேவையான டீட்டெயில்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பொறுமையாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ வந்து ரிசர்வேஷன் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு டைம் எடுத்து உட்காந்து நீங்கள் நல்லா கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து என்ன அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட், இந்த லிங்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த லிங்க்கில் தான் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்ளை பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னே இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக இந்த வெப்சைட்குள்ளே போயிடலாம். இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டுட்டிங்கன்னா கீழே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் யூஜிசி நெட் டிசம்பர் 2025ங்கிறத லிங்க்கை ஹைலைட் பண்ணியிருக்கா. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போயிடுவீங்க. அந்த நெக்ஸ்ட் பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா,
இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நமக்கான அஃபிஷியல் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் அப்ளை ஆன்லைனில் நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோங்கிற ஸ்டெப் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி தான். இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே நம்ம ப்ரீவியஸாக இருந்த பிடிஎஃப் நமக்கு வந்துடும். இந்த பிடிஎஃபை வந்து நீங்கள் இதுலேயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. அப்படி இல்லைனா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த அப்ளை பண்ணுறதுக்கான டவுன்லோட் லிங்க் பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க்னு நமக்கு வந்து இருக்குது நம்ம டிஸ்கிரிப்ஷனில். அதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே உங்களோட ஸ்டோரேஜில் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் அப்படி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கிட்டிங்கனாலே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து பண்ணணும். ஆல்ரெடி நம்ம இடையில வந்து இப்போ நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு பாதி பண்ணியிருப்பீங்க. அகைன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அப்ளை மோடில் வரும்போது நீங்கள் பாதியில் வெளியே வந்துட்டீங்க, டைம் டியூரேஷன் ஆகிடுச்சுன்னு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அகைன் நீங்கள் எப்படி போகணுன்னா இந்த லாகின்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு லாகின் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்குள்ளே வந்துடுவீங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, உங்கள் 10th சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, மார்க் ஷீட்டு, அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் நேம் எல்லாமே கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கேண்டிடேட் நேமு, அப்புறம் ஃபாதர் ஆர் கார்டியன் நேமு, அப்புறம் மதர் ஆர் கார்டியன் நேம் கொடுக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும், கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஜெண்டர் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பண்ணியிருக்கிறதே அகைன் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, கன்ஃபார்ம் பர்சனல் டீட்டெயில் கொடுக்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காண்டாக்ட் டீட்டெயில் இருக்குது. காண்டாக்ட் டீட்டெயிலில் வந்து உங்கள் டோர் நம்பர், அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது போஸ்ட் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த லொக்கேஷனை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய அதாவது உங்களுடைய ஃபுல் அட்ரஸையும் நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். அப்புறம் கண்ட்ரி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் வந்து உங்கள் பின்கோட் நம்பரையும் கொடுக்கணும். அப்புறம் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னா உங்களுடைய டிவைஸ் மூலியமாக இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது மெயிலு, ஃபோன் நம்பர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து காண்டாக்ட் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணும்போது நமக்கு ஓடிபி கேட்குறதுக்காக ஓடிபி கொடுப்பாங்க. அதுக்காக வந்து இந்த மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் கேட்குறாங்க. இது வந்து நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும். ஸோ இதில் தான் நமக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ இதில் வந்து மெயில் ஐடி அட்ரஸ் கொடுக்கணும், அதே கன்ஃபார்ம் கொடுக்கணும். அடுத்தது மொபைல் நம்பர் அகைன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருந்தால் ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் கொடுத்துக்கிட்டா ஓகே, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ், உங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் கொடுத்துட்டு ஆக்சுவலாக நம்ம அங்கே ஆல்ரெடி கொடுத்த அட்ரஸே தான் உங்களோடது மறுபடியும் அதே அட்ரஸில் தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா சேம் ப்ரெசன்ட் அட்ரஸ்லேயும் நீங்கள் டிக் பண்ணிடலாம். இல்லைனா இதில் வந்து வேறு அட்ரஸ் கூட கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து சூஸ் பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு வந்து சூஸ் பண்ணுறது ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒரு கேப்ஸ் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், அதாவது ஸ்பெஷல் சிம்பிள் இருக்கணும், நம்பர் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு அகைன் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு கொடுக்கணும். அப்புறம் வந்து செக்யூரிட்டி கொஷின் வந்து என்ன அப்படின்னா அதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் ஃபேவரட் ஃப்ரெண்ட், உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேமு, ஒரு ஃபேவரட் கலர், இது மாதிரி மோர் தென் கொஷின்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் எதை வந்து அதிகமாக ஞாபகம் வச்சுப்பீங்களோ அந்த கொஷினை கிளிக் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டாலும் உங்களை பாஸ்வேர்டு வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு வந்து இந்த செக்யூரிட்டி கொஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பாஸ்வேர்டாக இருந்தாலும் சரி, அப்ளிகேஷன் நம்பர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே வந்துடும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக உதவும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த செக்யூரிட்டி கொஷின் தான் வந்து உங்களுக்கு உதவும். ஸோ அதையும் வந்து நீங்கள் மைண்டில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரை கொடுத்து வச்சுருங்க. இதை முடிச்சோடனே கேப்சா கொடுக்குற மாதிரி இருக்கும். கீழே இருக்க கேப்சா வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கோ அந்த கேப்சாவை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் அகைன் வந்து உங்களுக்கு ஒரு விண்டோவில் ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து காட்டும். அதில் வந்து இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு தடவை கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து ஒவ்வொரு ஆப்ஷனும் கேட்டிருப்பாங்க. நேம் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா பாக்ஸையும் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக் பண்ணிட்டு அடுத்து வந்து சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை வந்து நீங்கள் போட்டுட்டு சப்மிட் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டிங்கனாலே உங்களோட ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். அவ்வளோதான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு.
ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் முடித்தோடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு வந்துடும் உங்களோட விண்டோவில். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் மெத்தட் இருக்கும், அப்புறம் பேமெண்ட் மெத்தட். இது 2 மெத்தட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கீழே வந்து ப்ளூ கலரில் நீங்கள் என்னென்ன நெக்ஸ்ட் பண்ணணுமோ அங்கே வந்து காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில், நீங்கள் கான்டாக்ட் டீட்டெயில் வந்து ஆல்ரெடி வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் போட்டுட்டிங்கனாலே வந்து என்ன ஆகிடும்னா கான்டாக்ட் டீட்டெயில் ஒர்க் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முடிஞ்சிடும். செகண்ட் வந்து பர்சனல் டீட்டெயில். இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இருக்கக்கூடிய நேம், ஃபாதர் நேம், இது எல்லாமே ஆல்ரெடி வந்து ஃபில் ஆகிடும் டிஃபால்ட்டாக. இதில் வந்து நீங்கள் நேஷ்னாலிட்டி, கேட்டகரி, அந்த கேட்டகரி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் வந்து பிசி எம்பிசிலாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓபிசி போட்டுக்கலாம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாம்ங்கிறனால உங்களுக்கு ஓபிசி தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை போட்டுக்கணும். போட்டுட்டு கேட்டகரி கொடுக்குறதுல தான் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கேட்டகரியை கரெக்டாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் கேட்டகரி கொடுத்துடணும். ஸோ இதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமேல கீழே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து பிடபிள்யூடி, பிடபிள்யூபிடி இந்த கேண்டிடேட்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. எஸ்ஆர் நோ கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணிடணும் நீங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஃபேமிலியோட பேரண்ட்டோட இன்கம் கேட்டிருக்காங்க, உங்கள் ஃபேமிலிக்கான இன்கம். ஸோ அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து அப் டு 1 லேக்கா இல்லை 2 லேக்ஸ் to 3 லேக்ஸா அப்படிங்கிற ஒரு கண்டினியூஸ் சீரீஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் கிளிக் பண்ணிடணும். அப்புறம் வந்து நீங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டியா அப்படின்னா எஸ்ஆர் நோ கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் போஸ்ட் கிராஜுவேஷனில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்க அப்படிங்கிறத இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். உங்கள் சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா அதர்ஸ் கொடுத்துட்டு கீழே அதர்ஸ்க்கான ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் சப்ஜெக்டை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்ஷா கொடுத்துட்டு சப்மிட் கீழே இருக்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலில் இருக்கக்கூடிய செகண்ட் பாயிண்ட்டை முடிச்சிட்டிங்க. அடுத்தது வந்து ஐடென்டிஃபை டைப். நான் ஃபஸ்ட்டு ஒரு நோட்டில் எழுதி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் காட்டியிருப்பேன் இல்லையா, ஒரு 9 பாயிண்ட்ஸ். அந்த 9 பாயிண்ட்ஸ் தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மெத்தடில் இருக்குது. அதில் வந்து தேர்ட் வந்து என்னென்னா ஐடென்டிஃபை டைப். அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஆதார், டிஜிலாக்கர், இந்தியன் பாஸ்போர்ட் நம்பர், பேன் கார்டு நம்பர், டிரைவிங் லைசன்ஸ் ஐடி, ரேஷன் கார்டு ஐடி, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஐடென்டிஃபை கார்டை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அந்த கார்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி தேவை கிடையாது. ஒன்லி நீங்கள் அந்த கார்டோட நம்பர்ஸை போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் அண்ட் சென்டர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் யூஜிசி நெட் டிசம்பர் 2025 ஆன் தி பேஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ்ஆர் நோ டைம் நீங்கள் வந்து எதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது எம்எஸ்சி, அதாவது நீங்கள் எம்எஸ்சி போஸ்ட் கிராஜுவேஷன் பேஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறீங்களா, இல்லை 4 இயர்ஸ்க்கான கோர்ஸ்க்காக பேஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறீங்களா, 2 டைப் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த டைப்போ அதை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் அப்டன் ஃப்ரம் த நெட் எக்ஸாம். நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க, பட் நெட் எக்ஸாமுக்கு வந்து இந்த சப்ஜெக்டில் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்டுங்கிறத ப்ராப்பராக அந்த இடத்துல கொடுத்துடணும். இந்த சப்ஜெக்டில் தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வரும். ஸோ கொஷின் பேப்பர் மீடியம் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 மோடில் தான் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி மோடில் தான் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் சிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடு, அதில் பாண்டிச்சேரி, ஸோ ஒரு 4 சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டோ அதை சூஸ் பண்ணிட்டு 4 சிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த சிட்டி வந்து நீங்கள் நியர்பையில் டிசம்பர் ஆர் ஜனவரியில் அந்த எக்ஸாம் வர மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சிட்டிஸை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃபாதரோட ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க ஃபாதரோட குவாலிஃபிகேஷன் அதே தான் மதரோட குவாலிஃபிகேஷன் இது கேட்டிருக்காங்க. இதை முடிச்சுட்டிங்கன்னா கேப்ஷா கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கனாலே நெக்ஸ்ட்டு போயிடலாம். அதில் எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் ஸ்டேஜ் கேட்டிருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் படிச்சிட்ருக்கீங்களா இல்லை பாஸ் ஆகிட்டீங்களா அப்படின்ட்டு. இதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா பாஸ்ன்னு கொடுக்கணும். இல்லை நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா பர்சீவிங் கொடுக்கணும். அப்பயே இல்லை நான் 4th செமஸ்டர் அப்ளை பண்ணி இப்போ தான் எழுத போகிறேன் அப்படின்னா நீங்கள் அப்பியர் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். அதுதான் ரிசல்ட். இது வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் எழுதலாம். 4th இயர் அப்பியர் ஆகிட்டு இருக்கவங்களும், அதாவது 4th செமஸ்டருக்கு வந்து
வந்திருக்கவங்களும் இதை வந்து எழுதிக்கலாம். உங்களுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணிடணும் நீங்கள் இதில் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு வந்து குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் ஃபார்ம், எக்ஸாம் ஃபார்ம், அதாவது வந்து எக்ஸாம் ஃப்ரம் வந்து நீங்கள் எப்போ வந்து குவாலிஃபை ஆகுவீங்க எக்ஸாமு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அப்ளை பண்ணிடணும். இதெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிடணும். அப்புறம் நீங்கள் எந்த காலேஜில் இது வந்து நீங்கள் பாஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிசல்ட் மோட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பர்சன்டேஜ் இல்லைனா சிஜிபி மெத்தடில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அதை மார்க் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய டோட்டல் மார்க் அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் ஆகிடும் இந்த இடத்துல நீங்கள் ரிசல்ட் மோட செலக்ட் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேப்சா கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் பேஜ் போயிடுவாங்க. அதில் வந்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ட்விங்ஸாக இருக்கீங்களா, நீங்கள் 2 பேருமே இதே நேரத்தில் வந்து நெட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கொடுக்கணும். எஸ் ஆர் நோ கொடுத்துடணும். எஸ்னால் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஹெச்டி டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பிஹெச்டி வந்து நீங்கள் வந்து அட்மிட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் நோ கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷனில் என்ன கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறத டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதாவது எம்எஸ்சி முடிச்சுட்டு ஒரு 1 இயர் 1.5 இயர் இல்லைனா 1 இயர் இல்லை 6 மந்த் வந்து ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பிஜி முடிச்சிருந்த உடனே நம்ம ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ்ஆர் நோட் கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா அதுக்கான செலக்ட் பண்ணிட்டு என்ன கேட்டிருக்காங்கங்கிறத செலக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடுவாங்க. இதில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்ளை ஃபார். நீங்கள் வந்து உங்கள் ஏஜ் வந்து இந்த இடத்துல தான் வந்து ஏஜ் பொறுத்து தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜேஆர்எஃப்க்குலாம் வந்து 35 அந்த 30ல் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது கரெக்டான கேட்டகரி இந்த கரெக்டான ஏஜ் லிமிட்டை பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தான் நான் ப்ரீவியஸாக சொன்னது வந்து பிடிஎஃப்பில் போய்ட்டு உங்கள் ஏஜ் கேட்டகரிக்கு எந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிட்டு அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் 30க்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜேஆர்எஃப் பிஹெச்டி பிஹெச்டி ஒன்லி இது 3மே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கேப்சா கொடுத்துட்டு இந்த இடத்த நீங்கள் கவனமாக கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடுவாங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து ரொம்ப சிம்பிள் தான். டாக்குமெண்ட் அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். ஃபோட்டோ இதில் வந்து இந்த மெத்தடில் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோட்டோ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் க்ராப் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த க்ராப் மெத்தட் வந்து இதில் நீங்கள் சூஸ் ஃபைல் போய்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணும் போதே வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பராக க்ராப் பண்ணி நீங்கள் இதிலே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஆக்ஷனில் வந்து அப்லோடுன்னு காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபைல் வந்து அப்லோட் ஆகும். இந்த ஆப்ஷனுங்கிற இடத்துல வரும். ஓகேவா, நீங்கள் இதை கிளிக் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஃபைல் வந்து சப்மிட் ஆகாது. ஸோ ஆப்ஷனுக்கு நீங்கள் ஃபைல் வந்து சூஸ் பண்ணோடனே இங்கே வந்து அப்லோடுன்னு காட்டும். ஸோ அந்த அப்லோடை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா தான் வியூவில் வந்து உங்களுக்கு அவங்களோட ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதை வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு நெக்ஸ்ட் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மெத்தட் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் மெத்தட் 2மே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஃபீஸ் பேமெண்ட் மெத்தட் மட்டும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு காட்டும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் மெத்தட் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு வரும். இந்த முடிச்சோடனே வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பேமெண்ட் மெத்தட் வந்து யூபிஐ மெத்தட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலிமா கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆன்லைன் பேமெண்ட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து யூ ஹேவ் கம்ப்ளீட் ஆல் ஸ்டெப்ஸ் ஆன்லைன் ஃபார்ம் நவ் டவுன்லோட் கன்ஃபார்ம் பேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கீழே காட்டியிருப்பாங்க. ஸோ அது கீழே வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணுற பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் பண்ணதை நீங்கள் உங்கள் ஃபைலை டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் மெயிலுக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த லாஸ்ட்டாக நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது இல்லையா, அந்த பேஜோட டாப்லேயே வந்து உங்களுக்கு மெயிலில் டவுன்லோட் ஆகிற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய மோட்ஸ். இப்படி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மெயிலுக்கு வந்து உங்களுடைய ஃபார்ம் வந்துடும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஸோ இதை நீங்கள் ஒரு ½ an hourலேயே முடிச்சிடலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் அப்பியரிங் ஃபார் த யூஜிசி நெட் எக்ஸாம் December 2025. All the best for all. Thank you for watching Statistics VM channel. Thank you.